ஹே, பாத்தியா எவ்ளோ பெரிய சிக்ஸ்னு? இது என்ன பெருசு? இதை விட பெருசா புதுசா நம்ம போரூர்ல வருது பாரு. உங்க வீட்டுக்கு தேவையான ஏசி, டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் மற்றும் எல்லா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸும் இப்போ ஒரே இடத்துல. நம்ம ராசியான கடை பூர்விகா அப்ளையன்சஸ் இப்போ போரூர்ல. பெருசா புதுசா. நேற்று ரத்னம் படம் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தோட முதல் நாள் வசூல் எவ்வளோ, தமிழ்நாட்டில் எவ்வளோ, அப்புறம் ஆந்திரா தெலுங்கானால இந்த படம் தெலுங்குலேயுமே ரிலீஸ் ஆகிருக்கு, அங்கே எவ்வளோ வசூல் வந்திருக்கு, அப்புறம் உலகம் முழுக்க இந்த படம் வந்து எவ்வளோ வசூல் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். அப்புறம் நேற்றுமே கில்லி ரீரிலீஸில் ஒரு மிகப்பெரிய வசூல் தான் எடுத்திருக்கு. ஸோ அந்த வசூல் இதுவரையும் 7 நாளில் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்ப்போம். அப்புறம் நேற்று யூகேயில் கூட அந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. யூகேயில் ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங் வந்திருக்கு. ஸோ அதையுமே இந்த வீடியோவில் நம்ம பேசுவோம். அப்புறம் ரோமியோ அந்த படத்தோட கலெக்ஷன். இது இல்லாமல் நேற்று ரத்னம் கூடவே 2 படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு. அதில் ஒரு படம் வேறு அருமையாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த படங்களோட வசூலையுமே நம்ம பார்ப்போம். அப்புறம் ஆவேஷம், அப்புறம் பவி கேர்டேக்கர் அப்படிங்கிற ஒரு மலையாள படம், இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். இது இல்லாமல் இன்றைக்கி 17 இயர்ஸ் ஆஃப் சென்னை 28 ஒரு மிகப்பெரிய விஷயம் பண்ண படங்க. ஒரு சாதாரண கேஸ்ட் அண்ட் க்ரூ, அவங்களாம் யாருன்னு கூட நமக்கு தெரியாது, ஆனால் மிகப்பெரிய சம்பவம், எல்லாரையுமே திரும்பி பார்க்க வச்ச ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். அந்த படத்தோட பட்ஜெட் என்ன, வசூல் என்ன, ஷேர் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டினா பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன். அதை நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க. ஆமாங்க, தக் லைஃப் தான். தக் லைஃபோட அந்த டைட்டில் ரிவீல் டீசர் ஒன்று விட்டுருந்தாங்க. ஸோ கமல் சார் வந்து ஒரு ஸ்டண்ட் ஒன்று பண்ணுவார், சூப்பராக இருக்கும். அதில் வரக்கூடிய ஃப்ரேம் தான். ஒரு 5 பேர் பயங்கரமாக வித்தியாசமான ஆயுதங்கள்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த 5 பேர் இருக்கக்கூடிய அந்த சிலவுட் ஃப்ரேம் தான். இதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் மலை விஜய், ரியாஸ் எயில், அப்புறம் தியாகு தியாகராஜன், அப்புறம் பிரகாஷ், இது இல்லாமல் சாய்குமார். இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஒரு ஆடியோ, ஒரு டைலாக் ஒன்று போடுறேன். இது என்ன படம் அப்படிங்கிறத நீங்கள் கெஸ் பண்ணுங்கள். கெமிக்கல் மூந்து பார்த்தாலே ஆபத்து, அத போய் குழந்தைங்க குடிக்கிற பால்ல கலக்குறீங்கடா. ஸோ கில்லி ரீரிலீஸு, இந்த படம் வந்து இப்போ 20 வருஷம் கடந்தும் இப்போ வந்து இந்த அளவுக்கு கொண்டாடுறதுக்கு இந்த படத்தில் சில விஷயங்கள்லாம் இருக்குது. அதில் நீங்கள் என்ன விஷயம்? ஸோ மோஸ்ட்லி எல்லாருமே விஜய் அப்படின்னு சொல்லுவீங்க, அதை தாண்டி த்ரிஷா அப்படின்னு சொல்லுவீங்க. அந்த மாதிரி விஜய் இல்லாமல் வேறு என்ன, த்ரிஷா, அப்புறம் வந்து பிரகாஷ் ராஜ் அப்படின்னு நீங்கள் வந்து விஜய் இல்லாமல் இந்த படத்தை கொண்டாடுறதுக்கு இன்னும் சில ரீசன் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ஸோ வசூலுக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கவங்க லைக் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. மைதான் அந்த படத்தோட 16வது நாள் வசூல் இந்தியாவில் வந்து 83 லட்சம், வேர்ல்டு வைடு 96 லட்சம், 45 கோடியே 84 லட்சம் இந்தியாவிலையும், வேர்ல்டு வைடு 54 கோடியே 29 லட்சம். அப்புறம் படே மியா சோட்டே மியா அந்த படத்தோட 16வது நாள் வசூல் இந்தியாவில் வந்து 69 லட்சம், வேர்ல்டு வைடு 85 லட்சம். ஸோ ஓப்பனிங் வந்து எப்படி இருந்ததுன்னா, ஸ்டார்டிங்லேருந்து மைதானை விட டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்குலாம் வசூல் எடுத்துருந்துச்சு படே மியா சோட்டே மியா. ஆனால் இப்போ அப்படியே மாறிடுச்சு. மைதான் தான் இப்போதைக்கு அதிக வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த 2 படங்களுக்கு. இந்தியாவில் டோட்டலாக இந்த படம் வந்து 69 கோடியே 51 லட்சமும், வேர்ல்டு வைடு 99 கோடியே 51 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் ருஸ்லான் அப்படிங்கிற ஒரு ஹிந்தி படம். இந்த படம் வந்து 20 கோடி பட்ஜெட், ஆனால் ஓப்பனிங் வந்து ரொம்ப புவராக தான் இருக்குது. 66 லட்சம் இந்தியாவிலையும், 71 லட்சம் வந்து வேர்ல்டு வைடு கலெக்ட் பண்ணியிருக்கு. ஆடு ஜீவிதம் இந்த படத்தோட டே 30 கேரளாவில் 33 லட்சம், வேர்ல்டு வைடு 38 லட்சம், 77 கோடியே 19 லட்சமும், வேர்ல்டு வைடு 152 கோடியே 88 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ ஆல்ரெடி இந்த படம் ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் திரைப்படமாக அமைஞ்சிருச்சு. அப்புறம் வருஷங்களுக்கு சேஷம் அந்த படத்தோட 16வது நாள் வசூல். ஸோ ஆல்ரெடி ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு, பவி கேர்டேக்கர் அப்படிங்கிற படம். அது வந்து கூட இந்த படங்கள்லாம் சூப்பராக போய்கிட்டு இருக்கு. கேரளாவில் 83 லட்சம், இந்தியாவில் 96 லட்சம், ஓவர்சீஸில் 38 லட்சம், வேர்ல்டு வைடு 1 கோடியே 34 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் டோட்டலாக 29 கோடியே 15 லட்சமும், இந்தியாவில் 38 கோடியே 37 லட்சம், ஓவர்சீஸில் 32 கோடியே 77 லட்சம், வேர்ல்டு வைடு 71 கோடியே 14 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஒரு சூப்பரான கலெக்ஷன் எடுத்திருக்கு. ஆவேஷம் அந்த படத்தோட 16வது நாள் வசூல் கேரளாவில் 2 கோடியே 74 லட்சம், இந்தியாவில் 3 கோடியே 54 லட்சம், ஓவர்சீஸில் 79 லட்சம், வேர்ல்டு வைடு 4 கோடியே 33 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு 16வது நாள். ஸோ நேற்று ஒரு பெரிய கலெக்ஷன் எடுத்திருக்கு. கல்ஃப் கண்ட்ரீஸில் நேற்று
ஒரு நேற்று ஹாலிடே இல்லை ஃப்ரைடே, ஸோ அங்கே ஒரு நல்ல கலெக்ஷன் எடுத்திருக்கு. கேரளாவில் டோட்டலாக 51 கோடியே 97 லட்சமும், இந்தியாவில் 66 கோடியே 19 லட்சமும், ஓவர்சீஸில் 43 கோடியே 85 லட்சம், வேர்ல்டு வைடு 110 கோடியே 4 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு 16 நாளில். அப்புறம் பவி கேர்டேக்கர் அப்படிங்கிற மலையாள படம், இந்த படத்தோட டே 1 கலெக்ஷன் 96 லட்சம் கேரளாலையும், 1 கோடியே 41 லட்சம் வேர்ல்டு வைடு கலெக்ட் பண்ணியிருக்கு. 6 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். ஓப்பனிங் ஓரளவுக்கு சூப்பராக இருக்குது. இந்த படத்தோட பட்ஜெட்டுக்கு இந்த படம் ஒரு சூப்பரான கலெக்ஷன் எடுத்திருக்கு. வரப்போகிற நாட்களில் பார்ப்போம். அப்புறம் தமிழ் படங்களில் ரோமியோ 16வது நாள் வசூல் 16 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 19 லட்சம் வேர்ல்டு வைடு கலெக்ட் பண்ணியிருக்கு. தமிழ்நாட்டில் டோட்டலாக 11 கோடியே 57 லட்சமும், வேர்ல்டு வைடு 13 கோடியே 33 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. கில்லி அந்த படத்தோட 7வது நாள் வசூல் தமிழ்நாட்டில் 86 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 10 லட்சம், ஓவர்சீஸில் 72 லட்சம், வேர்ல்டு வைடு 1 கோடியே 68 லட்சம். நேற்று ஓவர்சீஸில் பெரிய கலெக்ஷன் எடுத்ததுக்கு ரீசன் என்னென்னா, நேற்று தான் யூகேல கில்லி படம் வந்து ரீரிலீஸ் ஆகிருக்கு. அங்கே மட்டுமே பார்த்திங்க அப்படின்னா 55 லட்சம் இந்த படம் வந்து ஓவர்சீஸ் கலெக்ஷன் எடுத்திருக்கு. பெரிய விஷயம். அப்புறம் டோட்டலாக இந்த படம் வந்து தமிழ்நாட்டில் 13 கோடியே 95 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 1 கோடியே 52 லட்சம், ஓவர்சீஸில் 5 கோடியே 50 லட்சம், வேர்ல்டு வைடு 20 கோடியே 97 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ ரீரிலீஸில் ஒரு மிகப்பெரிய புரட்சியே பண்ணிக்கிட்டு இருக்கு. நீங்கள் ஏதாவது பெரிய வெப்சைட்ஸ், அப்படியே இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வெப்சைட்ஸ்லாம் இருக்குல்ல, அதிலெல்லாம் போய் பார்த்தீங்க அப்படின்னா கில்லியை வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமாக கன்சிடர் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்தியாவில் ரீரிலீஸ் பண்ணி மிகப்பெரிய வசூல்னு சொன்னேன்ல, அதில் டைட்டானிக்கோட வசூலை முறியடிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் மிகப்பெரிய வெப்சைட்டாக இருக்கக்கூடிய ஹிந்து, அப்புறம் டைம்ஸ் ஆஃப் இந்தியா, பிங்க் வில்லா, இந்த மாதிரி வெப்சைட்ஸ் எல்லாமே ஒரு கில்லி தமிழ் படம் ரீரிலீஸ் படத்தை பற்றி பெருசாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த படம் நான் உங்ககிட்ட கேட்டிருந்தேன், இந்த படத்தை பயங்கரமாக கொண்டாடுறதுக்கு ஒரு ரீசன் விஜய் அப்படின்னாலுமே, இன்னும் அதில் சில ரீசன்லாம் த்ரிஷா, அப்புறம் நம்ம பிரகாஷ் ராஜ் சார், அவங்க இவங்கன்னு எப்படி இதெல்லாம் இருந்தாலுமே, இன்னொரு பக்கம் பாதி கிரெடிட்ஸை நான் வித்யாசாகர் கொடுப்பேன். இந்த பாடல்கள் தான் இந்த படத்தோட அடி நாதமேன்னு நான் சொல்லுவேன். இந்த படத்தை இந்த அளவுக்கு நம்ம செலிப்ரேட் பண்ணி கொண்டாடுறதுக்கு இந்த படத்தோட பிஜிஎம்மோ இந்த படத்தில் வர பாடல்களும் தான். ஸோ இதை நீங்கள் மறுக்கவே முடியாது. ஸோ அப்புறம் ரீசெண்டாக வந்த தமிழ் படங்கள், இங்கு மிருகங்கள் வாழும் இடம் அப்படிங்கிற ஒரு படம். இந்த படத்தோட பட்ஜெட் 2 கோடி, டே 1 90,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. இதுதான் கலெக்ஷன். அப்புறம் ஒரு படம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு ரிவ்யூ சூப்பராக வந்திருக்கு, ஒரு நொடி அப்படிங்கிற படம். ஸோ இந்த படத்தோட டே 1 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 7 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு, வேர்ல்டு வைடு 8 லட்சம். ஒரு நல்ல ப்ரொமோஷன் போயிருக்கு. வேர்ட் ஆஃப் மவுத்தில் இந்த படம் பிக்கப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா படம் பார்த்தவங்க எல்லாருமே ரீசெண்டாக வந்த படங்கள்லேயே தமிழ் படத்துலேயே ஒரு சூப்பரான படம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பட்ஜெட் 3 கோடி. அப்புறம் ரத்னம் அந்த படத்தோட டே 1 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் வந்து இந்த படம் வந்து 2 கோடியே 3 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் 35 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 28 லட்சம், ஓவர்சீஸில் 77 லட்சம், வேர்ல்டு வைடு 3 கோடியே 43 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 25 கோடி இந்த படத்தோட பட்ஜெட் அப்ராக்சிமேட்டாக. ஸோ ஆந்திரா தெலுங்கானாவில் 35 லட்சம். ஆல்ரெடி அவருக்கு விஷாலுக்கு அவருக்கு ஒரு மார்க்கெட் இருக்குது அங்கே தெலுங்கில். ஸோ அவருக்கு அந்த 35 லட்சம் வந்து அசால்ட்டாக வந்துடுச்சு டே 1. தமிழ்நாட்டில் கூட 2 கோடியே 3 லட்சம் அப்படிங்கிறது ஒரு நல்ல வசூல் தான். ஆனால் இது ஒரு ஆவரேஜ் ஓப்பனிங் அப்படின்னு தான் நம்மளால் சொல்ல முடியும். ஸோ இந்த வீக்கெண்டுக்குள்ளே இந்த படம் வந்து ஒரு 12 கோடி 15 கோடி தாண்டிச்சு அப்படின்னா ஒரு சூப்பர் கலெக்ஷன். அப்புறம் டாப் 5 தமிழ்நாடு, அதில் வந்து ரத்னம் 2 கோடியே 3 லட்சம், இது வந்து முதல் இடத்தை பிடிச்சிருக்கு. கில்லி 86 லட்சம் 2வது இடம், ஆவேஷம் 28 லட்சம், ரோமியோ 16 லட்சம், காட்ஸில்லா எக்ஸ் காங் 9 லட்சம். ஸோ இதுதான் டாப் 5 தமிழ்நாடு. அதுக்கடுத்து தான் நான் வந்து சென்னை 28 அந்த படத்தோட வசூலை சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். 17 வருஷம் கடந்திருக்கு. ஸோ வெங்கட் பிரபு 17 இயர்ஸ் ஆஃப் வெங்கட் பிரபு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ரொம்ப காமெடியாக, ரொம்ப வித்தியாசமான ஜானரை எடுத்து ரீசெண்டாக கூட மாநாடு அப்படிங்கிறது ஒரு வேறு மாதிரி நம்ம தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப வித்தியாசமான ஒரு கான்செப்ட்டு சூப்பராகவே எடுத்திருந்தார். அதே மாதிரியே அவர் எடுத்த அந்த காமெடி ஜானர் கோவா, சென்னை 28, சென்னை 28-2 இது எல்லாமே உண்மையிலேயே ரொம்பவே சூப்பராக இருக்கும். முக்கியமாக சென்னை 28 அதுக்கு முன்னாடி தமிழ் சினிமா அப்படி ஒரு படத்தை பார்த்ததே கிடையாது. யாருன்னே தெரியாது இவங்கெல்லாம் வந்து ஒரு கேங்காக இருந்து கிரிக்கெட்டு போய் பார்த்தா, நம்ம ஏரியாவில் நம்ம இப்படி தாண்டா கிரிக்கெட் விளையாண்டுருந்தோம், நம்ம ஏரியாவில் நம்ம இப்படி தாண்டா பேசிக்கிட்டு இருப்போம், அதை ஒருத்தன் படமாக எடுத்து வச்சுருக்காண்டா அப்படின்னு எல்லாருமே கொண்டாட ஆரம்பித்தாங்க. உண்மையிலேயே ரொம்ப ரியாலிட்டியாக இருக்கும், காமெடி பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கும். இந்த படத்தோட பட்ஜெட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 கோடியே 65 லட்சம். இதில் நிறையா பேர் வந்து சம்பளமே வாங்காமல் நடிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம எஸ்பிபி சரண் அவர்கள் தான் இந்த படத்தோட ப்ரொடியூசரு.
நிறைய பேர் சம்பளமே வாங்காமல் நடிச்சிருக்காங்க. அதில் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா எல்லா நடிகர்களுக்குமே கிட்டத்தட்ட 2 லட்சம் 3 லட்சம் தான் சம்பளம்னு வைங்களா அந்த படத்துக்கு. தமிழ்நாட்டில் 9 கோடியே 50 லட்சம், வேர்ல்டு வைடு 12 கோடி வந்து வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் ஷேரு 6 கோடியே 75 லட்சம். இந்த படம் ஒரு பிக்கஸ்ட் பிளாக் பஸ்டர். இந்த படம் உங்கள் எத்தனை பேர் ஃபேவரட் அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.